கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகிறதுக்கான ஒரு மெயின் ரோடு மேட்டுப்பாளையம் ரோடு தாங்க. அதுலேயும் காரமடை இஸ் மெயின் ஜங்ஷன். 24 hours உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். காரமடை ரங்கநாதர் கோயில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் 2 minutes டிரைவ் தான். ஒரு 2 கிலோமீட்டர் தான் வருதுங்க. காந்திபுரத்துலேருந்து ஆரம்பிச்சு வந்தீங்கனாலே ஃபுல்லுமே ரோட்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 4 lane ரோட்ஸ் தான் இருக்கும். மேட்டுப்பாளையம் போகணுன்னாலும் இங்கே மெயின் ஜங்ஷன்லேருந்தே உங்களுக்கு இருக்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. ஸ்கூல்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes டிரைவ்லேயே எல்லா விதமான இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது, சுப்பு ஹாஸ்பிட்டல் இருக்குது, சௌமியா ஹாஸ்பிட்டல் இருக்குது, டென்டல் கிளினிக் ஒதுக்கொண்டு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes டிரைவ்லேயே இருக்குது. ஸோ போய் இனிமேல் டெவலப் ஆகிற ஏரியாக்குள்ளே நம்ம போய் டெவலப்மெண்ட்டுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கிறத விட ஆல்ரெடி டெவலப் ஆன ஏரியா அதில் லோ பட்ஜெட்டில் லோ ப்ரைஸிங்கில் போயிட்டுருக்கு நம்ம ப்ராஜெக்ட். நம்ம 25 lakhsலேருந்து கூட நம்ம பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி நாங்கள் 2 வீடு கன்ஸ்ட்ரக்ஷனே முடிச்சிட்டோம், இன்னொரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு நம்மளது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு பண்ணியிருக்கோங்க. அதில் பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 1050 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்கோங்க. ஸோ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் இந்த ஏரியா சரௌண்டிங்ஸ்குள்ளே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். லேண்ட் சைடுக்குமே நாங்கள் அரௌண்ட் 70% மேலேயும் கூட நம்ம மேக்ஸிமம் புஷ் பண்ணி கூட எடுத்து தர முடியும். அதே பில்டிங்ஸ்க்கு போகிறாங்கன்னா 90% வரை கேரண்டி நம்ம பண்ணி தர முடியும். அந்த 15,000ல் நீங்கள் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தால் போதும். அதுக்கு நீங்கள் ஒரு ஓன் ஹவுஸே நம்ம எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனோட ஒரு 4 lakhs கூட இருந்தால் போதும், நம்ம லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தர முடியுங்க. 1:16 சைஸில் நமக்கு ஹால் ஏரியா கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடோட டெவலப்மெண்ட் சொல்லவே வேண்டாம். பர்டிகுலராக இந்த பாலம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 1 மணி நேரம் தான் மேட்டுப்பாளையம் போகிறதுக்கே. அதுவும் பர்டிகுலராக காரமடைக்கில் ஒரு 1/2 hourல ரீச் ஆகிட முடியுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் ஃபுல் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு லே அவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோ நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தகுந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான பிளேஸான காரமடையில் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறத விட ப்ரோ நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆர்ஜே கார்டனோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேங்க. ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே கார்டன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு காரமடை எல்லாருக்குமே காமனாக தெரியும். காரமடை ரங்கநாதர் கோயில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் 2 minutes டிரைவ் தான். ஒரு 2 கிலோமீட்டர் தான் வருதுங்க. 2 கிலோமீட்டர் வந்தீங்கனாலே நம்ம ஆர்ஜே கார்டன் ப்ராஜெக்டை ரீச் ஆயிடலாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்தும் ஆக்சஸ் இருக்குது. பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து வந்தீங்கனாலும் நமக்கு இன்னும் ஒரு ஹார்ட்லி ஒரு 10 minutes டிரைவ்லேயே நம்ம வந்துடலாம். இல்லாமல் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்தீங்கனாலும் மேக்ஸிமம் ஒரு 10 minutes டிரைவ்லேயே எல்லாமே வந்துடலாம். ஸோ ஆக்சசபிள் தான், ரொம்ப ஆக்சசபிள். கோயம்புத்தூர் பெல்ட்டில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் காரமடையோட ஆக்சசபிலிட்டி. அந்த என்ஹெச் உங்களுக்கு இங்கே ஆரம்பிச்சு காந்திபுரத்துலேருந்து ஆரம்பிச்சு வந்தீங்கனாலே ஃபுல்லுமே ரோட்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 4 lane ரோட்ஸ் தான் இருக்கும். ஃபுல்லாமே ப்ராடாக தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் டிரைவ் வந்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 40 to 45 minutesல நமக்கு காந்திபுரத்துலேருந்து இங்கே ரீச் ஆயிடலாங்க. கண்டிப்பாக. ஏன்னா ஸ்டார்டிங் விட ஒவ்வொரு விதமான டெவலப்மெண்ட் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரே ரோடாக இருந்துச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரோடு ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி டெவலப்மெண்ட் இருந்துச்சு. இப்போ இந்த பாலம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லே அவுட் வாங்கணும் அப்படின்னு போனால் பட்ஜெட் தாங்கிறது இல்லை உண்மையிலேயே. பட் இங்கே வந்து என்னென்ன அடிப்படை வசதி இருக்குது, ஏன்னா பட்ஜெட் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் சர்ப்ரைசிங் ப்ரைஸ். ஏன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் நீங்கள் அந்த மெயின் ரோட் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணால் கூட கரண்ட் சுச்சுவேஷனுக்கு சென்ட் 10 லட்சம் ரூபா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட டைமில் ப்ரோ கரெக்டாக ஒரு கம்மி பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் வந்திருந்தோம். பிஃபோர் தட் பட்ஜெட் கம்மி அப்படிங்கிறது ஓகே. இங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ் நம்ம பண்ணியிருக்கோம் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரோடு ஒர்க் மட்டும் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 4 கல் மட்டும் வச்சுட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நம்ம பக்காவாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா சரி வந்தாங்கன்னா ஒரு ரீசனபிளாக சரி நமக்கான எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்குது, வந்தால் சாட்டிஸ்ஃபைடாக சரி ஓகே நம்ம தனியாக வேறு சேஃபாக இருக்குமா இல்லையா, செக்யூரிட்டான இடமா இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காமல் பக்காவாக டெவலப் பண்ணுங்கிறக்காக பண்ணி வச்சிருக்கோம். என்னன்னா ஃப்ரண்ட்டில் இப்போ என்ட்ரன்ஸ் ஆர்ச் ஒர்க் அடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னும் ஜஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 15 daysல ஆர்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்டையராக பண்ணிட்டோம். ரோட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயர் ஸ்டார் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 yearsக்கு அப்புறமே டியூரபிளாகவே இருக்கும் ரோட்ஸ் எல்லாமே. அது இல்லாமல் ட்ரைனேஜ் செக்டர் ஆல்ரெடி ஃபுல்லுமே கவர் அப் பண்ணிட்டோம். என்டையர் ப்ராஜெக்ட்டுமே ட்ரைனேஜ் கவர் அப் பண்ணிட்டோம். ஒரு இதுக்கும் ஒரு சைட்ஸுக்குமே இண்டிவிஜுவல் வாட்டர் லைன்ஸ் கொடுத்துருக்கோம், பைப் லைன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான வாட்டர் டேங்க்ஸும் நமக்கு 2 lakh லிட்டர் கெப்பாசிட்டியில் நம்ம வாட்டர் டேங்க்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. நல்லா பெரிய வாட்டர் டேங்கே நம்ம பண்ணி வச்சுருக்கோங்க. அது இல்லாமல் என்டையர் ப்ராஜெக்ட்டு காம்பவுண்ட் வால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி பார்த்தீங்கனாலே ஒரு 50% காம்பவுண்ட் வால் முடிச்சிட்டோம். நீ மேக்ஸிமம் ஒரு 1 month ஸ்பேனுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக என்டையர் ப்ராஜெக்ட்டுமே ஃபுல்லாக காம்பவுண்டடாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு பக்கா கேட்டட் கம்யூனிட்டியோட கான்செப்டில் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் யூஸ்வலாக எல்லாருமே ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து உங்களுக்கு
ஒரு குவாலிட்டி சிலர் பண்ணுவாங்க, சிலர் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம அது பக்கா குவாலிட்டியான சீட் லைட்ஸே கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஃபுல்லாக என்டையர் ப்ராஜெக்ட்டுமே பிளான்டேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இந்த பட்ஜெட்டில் இந்த சரௌண்டிங்ஸில் யாருமே இந்த அளவு எந்த அம்யூனிட்டிஸும் கொடுத்து இந்த அளவு பண்ணுறது யாருமே பார்க்க முடியாது. நாங்கள் அதை பக்காவாக பண்ணி வச்சுருக்கோங்க. ஏன்னா பேசிக்காக ஒரு இடம் வாங்க போகிறோன்னா மேக்ஸிமம் என்ன நம்ம எதிர்பார்க்க போகிறோம்னா, வீடு கட்ட போகிறோன்னா வாட்டரு, இபி, ட்ரைனேஜ், ரோடு, நான் அவ்வளோதாங்க பார்ப்பேன். ஒரு சேஃபாக இருக்கா என்விரான்மெண்ட்டு. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு கடைக்கெல்லாம் போனோம், ஒரு பால் வாங்க போகிறோம், பக்கத்தில் ஒரு ஜீரகம் வாங்க போகிறோம், பக்கத்தில் என்னாச்சு கடைங்க இருக்கா, இதுதானே யோசிப்போம். அப்படி பார்க்கும்போது காரமடை நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அதுவும் நம்ம பர்டிகுலராக நம்ம சைட்லேருந்து எல்லாமே ஆக்சசிபிளாக ஈஸியாக தான் இருக்குது. ஸோ சைட்டுக்குள்ளே இருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க. ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு பத்தாது இல்லையா? ஏன்னா பேரண்ட்டாக இருக்கும்போது குழந்தைங்கள யோசிப்போம், ஸ்கூல் காலேஜஸ் பார்ப்போம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பக்கத்தில் ஒரு தேட்டரோ ஒரு கோவிலோ இருந்தால் அதுவும் நல்லாயிருக்கும். எங்கே போயிட்டு வரணுன்னாலும் எனக்கு முக்கியமாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் வேணும். ஸோ இதெல்லாம் எப்படி இங்கே இருக்குண்ணா? சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் எங்கே போகணுன்னாலும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 வீலர் வச்சுருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டிரைவில் போயிடலாம். ஸ்கூல்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டிரைவ்லேயே எல்லா விதமான இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ வித்யா விகாஸில் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அதெல்லாம் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் டிரைவ்லேயே வித்யா விகாஸ் போயிடலாம். அதெல்லாம் உங்களுக்கு SVGV மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, நமக்கு வேலம்மாள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் செலக்டிவாக தான் சொல்லியிருக்கேன். நம்ம கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்குள்ளே ஒரு 10லேருந்து 15 ஸ்கூல் கிட்டே இருக்குது, இந்த பெல்ட்லேயே இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே சவிதா ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அது இருக்குது, சுப்பு ஹாஸ்பிட்டல் இருக்குது, சௌமியா ஹாஸ்பிட்டல் இருக்குது, டென்டல் கிளினிக் ஒதுக்கொண்டு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டிரைவ்லேயே இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆக்சசபிள் தான். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வைஸ் ஆகட்டும், ஸ்கூல்ஸ் வைஸ் ஆகட்டும், இல்லாமல் உங்களுக்கு உள்ளே நம்ம கிட்ஸ் பிளே ஏரியாவும் உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிட்ஸ் வந்தாங்கனாலும் நம்ம தனியாக கிட்ஸ் போய் வெளியே அதை பார்க் ஏரியா மாதிரி இங்கே கூட்டிகிட்டு போகணும், இல்லை ஜஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லாமல் தேட்டர்ஸும் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் 2-3 தேட்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ எல்லாமே டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு போய் இனிமேல் டெவலப் ஆகிற ஏரியாக்குள்ளே நம்ம போய் டெவலப்மெண்ட்டுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கிறத விட ஆல்ரெடி டெவலப் ஆன ஏரியா, அதில் லோ பட்ஜெட்டில் லோ ப்ரைஸிங்கில் போயிட்டுருக்கு நம்ம ப்ராஜெக்ட். கண்டிப்பாக பிரதர். ஏன்னா இப்போ காரமடை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கோயம்புத்தூரில் எல்லாருக்கும் தெரியும். அதர்வைஸ் வேறு எங்கேயாவது இருந்து பார்க்குறீங்கன்னா சொல்லிடுறோம். இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகிறதுக்கான ஒரு மெயின் ரோடு மேட்டுப்பாளையம் ரோடு தாங்க. அதுலேயும் காரமடை இஸ் அ மெயின் ஜங்ஷன். 24 hours உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நம்ம காரு 2 வீலர்லாம் தவிர ஒரு அத்தியாவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா போக்குவரத்து வசதி, அதெல்லாம் நீங்கள் அன்டைமில் வந்தால் கூட ஈஸியாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம். அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே இருக்கும். என்ன வேணும், கோயிலுக்கு போகணுமா, ரங்கநாதர் கோவில் இருக்குது, காலேஜ் ஸ்கூலெல்லாம் வந்து ப்ரோ சொன்ன மாதிரி அத்தனை ஸ்கூல் காலேஜஸும் வித்தின் 2 to 5 மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடலாம். மேட்டுப்பாளையம் போகணுன்னாலும் இங்கே மெயின் ஜங்ஷன்லேருந்தே உங்களுக்கு இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே நியர்பை ஒரு 2 to 5 மினிட்ஸில் நமக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு ஏரியாவில் கொடுத்துருக்கீங்க. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது தான் பட்ஜெட் வந்து மிரட்சியாக இருக்குது. அந்த பட்ஜெட் சொல்லிடுங்க. பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4.6லேருந்தே நமக்கு பிளாட்ஸ் இருக்குங்க. ஓகே. அது இல்லாமல் நமக்கு டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் பிளாட்ஸோட லொக்கேஷன் பொறுத்து 5 lakhsலேருந்து காமனாக 5 lakhsல உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் சைட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. 4.6ல பேஸ் பிரைஸ்லேருந்து 4.6லேருந்து நமக்கு பிளாட்ஸ் இருக்குங்க. ஓகே. ஏன்னா காரமடை ஏரியாவில் ஜஸ்ட் அந்த NHலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிற மாதிரி ஒரு பிளாட்டில் உங்களுக்கு சென்ட்டு 4,60,000 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் ப்ரீமியம் பிளாட்ஸ் வேணும்னா கூட ஒரு 5 லட்ச ரூபாயிலே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் இந்த ஏரியா சரௌண்டிங்ஸ்குள்ளே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தாராளமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ வீடு வாங்க போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பட்ஜெட்லேருந்து நம்ம பண்ணலாம்? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ்குள்ளேயே எந்த ப்ராஜெக்ட்ஸுமே ஜஸ்ட் நீங்கள் பிளாட்டாக சேல் பண்ணுறத விட ஒரு வீடு ஒரு 4 வீடு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட் சைட்லையும் அவங்களும் சாட்டிஸ்ஃபைடாக சரி பரவாயில்ல 4 வீடு இருக்குன்னு நீ அவங்க 4 வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்யூனிட்டி ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். லேண்டோட வேல்யூஷன் இன்க்ரீஸ் ஆயிரும், அவங்களுக்கும் செக்யூர்டான ஃபீல் ஆகும். அதுக்காகவே ஆல்ரெடி நாங்கள் 2 வீடு கன்ஸ்ட்ரக்ஷனே முடிச்சிட்டோம், இன்னொரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. நம்மளது 2 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க, ரெடி டு ஆக்குபை. நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட் நாங்கள் கீ கொடுத்தா நீங்கள் பேமெண்ட்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம வாட்டிக்கு செட்டில் ஆகிக்கலாம். நம்ம தனியாக நம்ம இனிமே தான் ஒரு 6 months எடுத்துக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆக்குபை பண்ண முடியும். அந்த மாதிரி இல்லை, ரெடி டு ஆக்குபை இருக்கு. ரெடி டு ஆக்குபைல உங்களுக்கு 35 lakhsலேருந்து நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போதைக்கு ரெடி டு ஆக்குபைல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியது 35லேயும் ஒன்று இருக்குது, 39லேயும் ஒன்று. ஃபர்னிஷிங்கோட நாங்கள் 39ல நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஃபர்னிஷிங்கோட 2 BHK கொடுத்துட்ருக்கோம். ஓகே. 35 அப்படிங்கும்போது ஓகே தான் இல்லையா? இந்த ஏரியாவில் 35க்கு இப்போ வீடு இருக்காங்கிறதே ஆச்சரியம். ஏன்னா நம்ம சேனல்லே நிறைய காரமடையை பேஸ் பண்ணி வீடெல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வீடுக்காகட்டும் இடமாகட்டும், இப்போ இடமா வாங்கணும் அப்படின்னா லோன் ஃபெசிலிட்டிஸ் மஸ்ட்டு. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபுல் அமௌண்ட் கையில் வச்சுட்டு எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. லோன் அரேஞ்ச்மெண்ட்லாம் நம்மளே பார்த்து கொடுத்தோம். கண்டிப்பாக ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் ஆல்ரெடி
என்னன்னா ஏபிஎஃப் பண்ணியிருக்கோம் இந்த என்டையர் ப்ராஜெக்ட்டுக்குமே ஒரு 4-5 பேங்க் HDFC ஆகட்டும், ஆக்சிஸ் ஆகட்டும், ICICI ஆகட்டும், இதுக்கெல்லாம் நாங்கள் ஏபிஎஃப் பண்ணியிருக்கோம். என்டையர் ப்ராஜெக்ட்டுமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க செக் பண்ணிட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி அவங்க ஏபிஎஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட்ஸ் வராங்கன்னா அவங்க ஜஸ்ட் வந்துட்டு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா போதும், நம்ம லோன் ப்ராசஸ் 1 வீக்குள்ளேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணி தந்துடலாங்க. மேக்ஸிமம் 1 வீக்லேயே லேண்டுக்கும் நம்ம பண்ணி தர முடியும், பில்டிங்ஸாக வாங்கினா பில்டிங்ஸ்க்கும் நம்ம ப்ராசஸ் ஒரு 10 டேஸில் பில்டிங்ஸ்க்கும் நம்ம ப்ராசஸ் பண்ணி தர முடியுங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் இது என்னென்னா உங்களுக்கு லேண்ட் சைடுக்குமே நாங்கள் அரௌண்ட் 70% மேலேயும் கூட நம்ம மேக்ஸிமம் புஷ் பண்ணி கூட எடுத்து தர முடியும். அதே பில்டிங்ஸ்க்கு போகிறாங்கன்னா 90% வரை கேரண்டி நம்ம பண்ணி தர முடியுங்க. அந்தளவு ஏன்னா சுற்றியும் இருக்கிற பெல்ட்டில் எல்லாருக்குமே தெரியும் அப்ராக்சிமேட்லி ஒரு 7 to 8 lakhs கிட்ட தான் இங்கே இந்த பெல்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த பட்ஜெட்டில் நம்ம கொடுக்குறனால ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான வேல்யூவேஷனுமே லேண்டுக்கு மேக்ஸிமம் வேல்யூ அவங்க புஷ் பண்ணி நமக்கு எடுத்து தர முடியுங்க பேங்கிங் சைடில். ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா ஆசை இருக்கும், ஒரு லேண்டோ வீடோ வாங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் ஒரு 2-3 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். பட் இந்த லோன் ப்ராசஸ் எப்படி போகணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது நமக்கு. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது ஒரு 4-5 லட்ச ரூபா புரட்டிடுவோம். பட் இந்த லோன் ப்ராசஸ்க்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலே உங்களுக்கு அப் டு 75% அதுக்கு மேலேயும் நாங்கள் புஷ் பண்ணி வாங்கி கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல கண்ணை மூடிட்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா காரமடையோட டெவலப்மெண்ட்டை டே பை டே பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 35 lakhs வந்து ரெடி டு ஆக்குபை தான் சொல்லியிருக்கோங்க. ஓகே. இப்போ நீங்கள் எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், எனக்கு இந்த பட்ஜெட்டை விட எனக்கு கொஞ்சம் ப்ரிஃபரபுளாக கம்மியாக வேணும்னா நம்ம 25 lakhsலேருந்து கூட நம்ம பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. 25 lakhsலேருந்து 1 BHK பண்ண முடியுங்க. ஒரு 29 to 30 lakhsக்குள்ளே நம்ம 2 BHK தாராளம் பண்ணலாம். நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்து கூட நம்ம 2 BHK நம்ம 30 lakhsக்குள்ளேயே பண்ணலாங்க கேரண்டீடாக. ஓகே. ஏன்னா நான் 35 வந்து கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் லேண்டாக புக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பட்ஜெட் உங்களுக்குன்னு வச்சுருக்கீங்கன்னா 25லேருந்தே ஸ்டார்டிங் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த பிளானையும் கேட்கலாம். அப்படி வீடை பார்த்துட்டு அந்த வீடு எப்படி இருக்குது, ஒரு 35 lakhsக்கு இந்த ஏரியாவில் எந்த மாதிரி லேண்ட் ஏரியாவில் எந்த மாதிரி இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நேரில் காட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. வாங்க போயிடலாம். சைட்டுக்குள்ளேயே ரெடி டு மூவ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே, இந்த 2 வீடுமே இப்போ வந்து அவைலபிளாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பர்சனலாக எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஒரு லே அவுட் எதுக்கு பார்க்க வர போகிறோம்? ஒன்று இவ்வளோ நாளாக வாடகை வீட்டில் இருந்துட்டேன், ஒரு சொந்த வீடுக்கு மூவ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கி வாங்கி போடுறேன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் எனக்கு நல்ல அப்ரிஷியேஷன், நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும். இதுக்காக தான் வாங்க போகிறோம். இந்த சைட்டு அப்படி பார்த்தா யாருக்கான சைட் இது? நீங்கள் இந்த சைட் வந்து ரொம்ப 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 இப்போ அஃபோர்டபுளாக 2 ஆப்ஷன்ஸும் பார்க்கலாம். ஏன்னா சிலது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அது ஹைக் ஆகட்டும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். இன்னொன்று வீடு மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அது ப்ரைஸ் ரொம்ப ஹைக்காக இருக்கும். அந்த ஏரியாவில் நம்ம போயிட்டு வீடு மட்டும் கட்டலாம். லேண்ட் வாங்கினாலும் பெரிய ஹைக் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2த்துக்குமே அஃபோர்டபுளுங்க, 2த்துக்கும் கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். ஒரு விஷயம் என்னென்னா அஃபோர்டபுள் ரேட்டில் நம்ம வீடும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். எங்கே போகணும் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே இருக்குது, எல்லாமே வாக்கபிள்லேயே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு வீடாக கட்டுறீங்க ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில், எனக்கு ஒரு 30 லட்சம் 25 லட்சம் 30 லட்சத்துக்குள்ள வீடு கட்டுறவங்களுக்கும் இது ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும். எல்லாமே ரொம்ப ஆக்சசபிளாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பார்க்குறாங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு முன்னாடி எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒரு 7 to 8 lakhs பட்ஜெட்டில் எல்லாமே போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆல்ரெடி ஃபுல்லாக வீடு ஆயிடுச்சு, ஆக்குப்பை ஆகிட்ட பட்சத்துக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற ரேட்டு தான் இங்கேயும் எல்லாருமே அக்காமடேட் பண்ணி கேட்க போகிறாங்க. ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது அங்கே ஒரு 10 lakhs போயிருக்குன்னா இங்கே அப்பயும் அதே அந்த வர ரேட் இங்கேயே வந்திருக்கும். ஸோ நமக்கு என்னன்னா ஈஸியாக ஒரு 2-3 இயர்ஸில் ப்ரைஸும் டபுள் ஆயிரும். இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸிங் ஈஸியாக டபுள் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வீடாக கட்டுறவங்களுக்கும் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நமக்கு வந்து ஆக்குபை பண்ணி வர அளவுக்கு எல்லா வித ஃபெசிலிட்டி பக்கம் இருக்க மாதிரி வீடும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமான ப்ராஜெக்ட் தான் நம்ம ப்ராஜெக்ட்டுங்க. ஓகே, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரெடிங்க. தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்ல ப்ராஃபிட்டும் வந்து எதிர்பார்க்கலாம். வீடு பார்க்குறதா இருந்தாலும் ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு என்னென்ன வேணுமோ அத்தனை வசதியுமே பக்கத்திலே கிடைக்கும் போது நீங்கள் வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இங்கே பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரோ சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இப்போது ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது எனக்கு அப்ராக்சிமேட்டாக என்னோட பர்சனல் டவுட் என்ன, இப்போ வீடுக்கு நம்ம மாதம் மாதம் எவ்வளோ ஒரு இஎம்ஐ பே பண்ண வேண்டியது வரும்? இல்லை இடமா நான் வாங்க போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கி பழக்கம் இல்லை அப்படிங்கிறனால ஒரு இஎம்ஐ எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும் இந்த லேஅவுட்டில்? ஒரு விஷயம் என்னன்னாங்க, இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸில் எடுக்கிறீங்கன்னா ஒரு லேண்டுக்குன்னா நீங்கள் ஒரு மேக்ஸிமம் கையிலேருந்து கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்கள். கையிலேருந்து நீங்கள் ஒரு ஃபுல் பேமெண்ட் பண்ணல, நான் லோன் போகிறேன், மேக்ஸிமம் லோன் எனக்கு புஷ் பண்ணி எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் ஒரு லேண்டாக போகும்போது
ஒரு 4 lakhs நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனோட ஒரு 4 lakhs கூட இருந்தால் போதும், ஓகே நம்ம லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தர முடியுங்க. ஓகே இதே நீங்கள் பில்டிங்காக போகிறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு 4 to 5 lakhs நீங்கள் பில்டிங்காக வேணும்னா பில்டிங்குமே 4 to 5 lakhs கையில் இருந்தால் போதும், ரிமைனிங் ஃபுல்லுமே நம்ம லோன்ஸ்லேயே எல்லாமே மூவ் பண்ணி தந்துட முடியும். அதே மாதிரி நீங்கள் லோன் சைடில் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ஒரு லேண்டாக எடுக்கிறீங்க, எனக்கு ஒரு மினிமம் சைட்ஸ் போதும், ஒரு 2 to 2.5 cents போதும், இல்லை ஒரு 3 cents போதும், 3 cents எனக்கு அஃபோர்டபுள் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் ஒரு 3 to 4 lakhs கொடுக்குறீங்கன்னா ரிமைனிங் ஒரு மந்த்லி மேக்ஸிமம் ஒரு 8 to 9,000 இருந்தால் போதும். லேக்ஸ் இல்லைங்க, 8 to 9,000 இருந்தால் போதும். 8 to 9,000 இருந்துச்சுன்னா மந்த்லி என்ன ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், ஜஸ்ட் நீங்கள் சும்மா ஜென்ரல் செலவு பண்ணுறீங்க, ஒரு தேட்டருக்கு போயிட்டு வர்றீங்க, படத்துக்கு போய் பார்த்துட்டு வர்றீங்க, ஒரு நாள் படத்துக்கு போயிட்டு வந்தால் 1,500 to 2,000 ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட், ஒரு ஃபேமிலியோட போயிட்டு வந்தால் ஸ்பெண்ட் ஆயிடுது. அதுக்கு நீங்கள் அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு 4 வாரம் படத்துக்கு போயிட்டு வந்து கணக்கில் வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு 5 years 10 years கேப்பில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சொந்தமாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அந்தளவு வேல்யூவேஷன் இருக்குது. இன்னொரு விஷயம், பில்டிங்காக போகும்போது எங்கே பில்டிங் போனீங்கனாலும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு ரெண்டல்லேருந்து ஒரு 80% பீப்புள்ஸ் வந்து ரெண்டலில் இருக்கவங்க தான் ப்ரிஃபரபுளாக வீடு கட்டி அவங்க செட்டில் டவுனாக வருவாங்க. ஸோ அப்படி வர்றவங்களுக்கு அங்கே எங்கே போனாலும் கோயம்புத்தூர் பில்ட்டில் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு மினிமமாக ஒரு 2 BHK எடுக்கிறாங்கன்னா ஒரு 12,000 to 15,000 கேரண்டீடாக நமக்கு அந்த இது வந்துடும், ரெண்டல் வந்துடும். ஸோ அந்த ரெண்டல் பேமெண்ட்லேயே நம்ம ஒரு வீடு இஎம்ஐ மந்த்லி எடுத்துக்கலாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு 15,000 தான் மேக்ஸிமம் சொல்கிறேன். 15,000ல் நீங்கள் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தால் போதும், அதுக்கு நீங்கள் ஒரு ஓன் ஹவுஸே நம்ம எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்படினாலுமேங்க கோயம்புத்தூரில் என்டையர் கோயம்புத்தூர் எங்கே வேணாலும் போய் கேளுங்க, ஒரு 1 BHK சிங்கிளாக வேணும் அப்படின்னா கூட நியர்லி ஒரு 7,000 இன்றைக்கி மந்த்லி ரெண்ட் இல்லாமல் நம்ம போக முடியாது. அதே ஒரு 2 BHK மூவ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இன்ஃபேக்ட் நான் என்ன வச்சு சொல்கிறேன், மந்த்லி ஒரு 10,000 ரூபா இப்போ பே பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்களேன், இன்னும் 10 வருஷம் நான் இந்த 10,000 பே பண்ணாலும் பே பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு 10 லட்ச ரூபா யாரோ ஒருத்தருக்கு நான் வந்து கொடுத்துட்ருப்பேன், பட் எனக்கு இந்த அமௌண்ட் வரப்போகிறதில்ல. ஆனால் ப்ரோ சொல்கிற மாதிரி யோசிக்கும் போது டெக்னிக்கலாக இட்ஸ் ஈஸி. ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஆல்ரெடி ஒரு 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் இஎம்ஐ பே பண்ணிட்டு தான் இருக்க போகிறீங்க. ஒரு 3 BHK எல்லாம் வாங்கினா அந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்கள் சொந்த வீட்டுக்கு நீங்கள் பே பண்ண போகிறீங்க, அவ்வளோ ஈஸி ப்ராசஸ் தான். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 4 to 5 லட்ச ரூபா இருந்தால் வீடு தாராளமாக புக் பண்ணிடுங்க. ஒரு 4 லட்ச ரூபா கையில் இருக்கா, இம்மீடியட்டாக இடத்த புக் பண்ணிடுங்க. ஏன்னா 2-3 வருஷம் இல்லை, ஒரு வருஷம் கழித்து பார்த்தாலே இங்கே டபுள் த ரேட் வர்றதுக்கான அத்தனை வாய்ப்பும் இந்த காரமடை ஏரியாவில் இருக்குது. இப்போ இந்த வீடு பட்ஜெட் எவ்வளோனா, அந்த வீடு பட்ஜெட் எவ்வளோனா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளான் வைஸ் ரெண்டுமே ஒரே சைஸ் தாங்க, சைஸ் வைஸ் ஒரே இதுதான். இது பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி ஃபர்னிஷ் பண்ணியிருக்கோம். இது ஃபர்னிஷிங் பண்ணாமல் இருக்குது. ஸோ ப்ரிஃபரபுளாக இதில் கேட்டாங்கனாலுமே நம்ம ஃபர்னிஷிங் பண்ணி தந்துக்கலாங்க. இதுக்காக இந்த வீடு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாங்க, 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு பண்ணியிருக்கோங்க. அதில் பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 1050 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்கோங்க. ஸோ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் இந்த வீடு ஃபுல்லுமே உங்களுக்கு என்டையராக காம்பவுண்ட் ஆகிருக்கும். காம்பவுண்டில் என்ட்ரன்ஸ் உள்ளே போனீங்கன்னா உள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு 11க்கு 15 சைஸில் நல்லா பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோங்க, நல்லா க்ளோஸ்டு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். தாராளமாக உங்களுக்கு ஒரு பெரிய கார், இனோவா மாதிரி ஒரு கார் நிறுத்திட்டு ஒரு 4 2 வீலர்ஸுமே தாராளமாக நம்ம இதுக்குள்ளே பார்க்கிங்கில் நம்ம கொடுத்துக்கலாம். உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ஹால் ஏரியா கொடுத்துருக்கோங்க, 11க்கு 16 சைஸில் நமக்கு ஹால் ஏரியா கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பக்காவாக டிவி யூனிட் ஒரு ஃபுல்லாக ஒரு செவரு ஒரு சைடு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் நல்லா செட்டப் பண்ணிக்கலாம். நல்லா பக்காவாக அதுக்கான வுட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் ஆல்ரெடி. உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸில் நமக்கு ஒரு டிவி கொடுக்குறீங்கனாலுமே அதில் அகாமடேட் பண்ணுற அளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்து வச்சிருக்கோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11க்கு 16 உங்களுக்கு பெட்ரூம் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோடய இருக்குது நமக்கு, அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னாலே சைஸ் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் சைஸில் தான் கொடுத்துருக்கோம், ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சன் ஏரியா கொடுத்துருக்கோங்க. கிச்சன் ஏரியாவில் ஃபுல்லுமே உங்களுக்கு வார்ட்ரூப்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம், ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் டைப்பில் கொடுத்து மேலேயுமே ஃபுல்லாக வார்ட்ரூப்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூமில் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமில் ஃபுல்லாக உங்களுக்கு வார்ட்ரூப் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பெட்ரூம் வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்கோம். 2 BHKல ஒன்று வந்து கிட்ஸும் ஒன்று மாஸ்டராக கொடுத்துருக்கோம். கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே அட்டாச்சாக ரெஸ்ட் ரூமோடய கொடுத்துருக்கோங்க. ஸோ எல்லாத்துலேயுமே அட்டாச்சு தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக உங்களுக்கு காம்பேக்டாக பண்ணும்போது 2 BHK எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து காமன் மாதிரி கொடுத்துட்டு ஒன்று அட்டாச் மாதிரி கொடுக்கும். நாங்கள் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு அட்டாச் மாதிரி தான் கொடுத்துருக்கோம், ப்ரிஃபரபுளாக கொடுத்துருக்கோங்க. ஓகே, இதோட டோட்டல் பட்ஜெட்னா இன்டீரியர்ஸோட உங்களுக்கு டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 39 lakhs வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போர்ஸ் கொடுத்துட்டோம், சம்ப் எல்லாமே பக்காவாக ஃபினிஷிங் முடிச்சு. அடுத்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு இது மட்டும் உங்களுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இருக்குது. உங்களுக்கு ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஒரு மேக்ஸிமம் லோன் போகிறாங்கன்னா ஒரு 15 days எடுத்துக்கும். அந்த 15 daysக்குள்ளே நாங்கள் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி தந்துடுவோங்க. அது உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஓகே ப்ரோ, இதுலேயே இன்டீரியர் பண்ணாமல் இப்போ இன்டீரியர் பண்ணாமல் அது இருக்குங்க. வார்ட்ரூப்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு அதுக்கு வேணும்னாலுமே கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு என்ன மாதிரி கேட்குறீங்களோ அது கூட நம்ம இதில் பண்ணி தர முடியுங்க.
இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 35 lakhs பட்ஜெட்டில் இருக்குங்க. ரெடி டு ஆக்குபை 35 lakhs பட்ஜெட்டில் இருக்குங்க. ஓகே, இப்போ ரெடி டு மூவ்ல உங்களுக்கு 35ல் இருக்குது. இன்ஃபேக்ட் இதில் ஃபுல்லாக இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணதுனால 39ங்க. இதே நீங்கள் வந்து பார்த்துட்டு வீடு ரெண்டுமே சைஸு ரூம் சைஸஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான். பட் இன்டீரியர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி வேணுங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா இன்டீரியர்ஸோட பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் இந்த வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை லேண்டாக வாங்கி வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தான்னாலுமே ஆர்ஜே கார்டன் இஸ் பெஸ்ட் சாய்ஸுங்க. ஸோ இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷனே தேவையில்லை. அஃப்கோர்ஸ் ப்ரோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, டேரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் தான் இருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக நான் இருப்பேங்க. வரட்டுங்க, ஜஸ்ட் நீங்கள் சைட் விசிட் வாங்க. சைட் விசிட் பார்த்து ஒன்றும் இல்லை, எண்ட் ஆஃப் த டே ஒரு ப்ராப்பர்ட்டியை ஜஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கும் டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பாருங்கள், வந்து ப்ராஜெக்ட் ஆம்பியன்ஸ் பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு ப்ரிஃபரபிளாக இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இது பண்ணிக்கலாம், இல்லை மூவ் ஆன் பண்ணி வேறு எங்கேயா பார்க்குறீங்களோ பார்க்கலாம். ஜஸ்ட் எண்ட் ஆஃப் த டே சைட்டை வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதோட ஆம்பியன்ஸ் தெரியும், இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ண முடியும். ஸோ சைட்டை வந்து விசிட் பாருங்கள், அதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம். லோன் ப்ராசஸ்லேருந்து எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே நாங்களே கூட வந்து சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக பிடிக்கும், கண்டிப்பாக வாங்குவாங்க யாராக இருந்தாலும். ஓகே ப்ரோ, அதுதான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்காமல் நேரில் வந்து பார்த்துருங்க. அப்போ தான் நம்ம சொன்ன விஷயம் பக்கத்தில் இருக்கா, பஸ் ஸ்டாப் இருக்கா, ஸ்கூல்ஸ் இருக்கா, எல்லாமே தெரியும் இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து பார்த்துருங்க, நாங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைட் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நம்ம ப்ரோவோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள்.